வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இளைய தளபதியோட கெரியர் பெஸ்ட் மூவி, தமிழ் சினிமாவோட எவர்கிரீன் காம்போ விஜய் த்ரிஷா, பிளாக் பஸ்டர் ஆல்பம் ஹிட் சாங்ஸு, ஆர்கியூபிளி தமிழ் சினிமாவில் வந்த பெஸ்ட் மூவி. எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா? கில்லி ரீரிலீஸ் ஆகிருக்கு. ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அதே இம்பேக்டை கில்லி படம் கொடுத்துருக்காங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே விரிவாக பார்க்கலாம். கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு. எப்படியா அந்த படத்தை பார்த்துணுன்ட்டு டிக்கெட் புக் பண்ண போனால் பெரிய ஷாக்கு. ஒரு புது படத்துக்கு இருக்கிற ஷோஸை விட அதிகமான ஷோஸ் இருக்குது. அதுவும் ரொம்ப ஸ்பீடாக ஃபில் ஆகிட்டு இருந்தது. நம்மளும் ஒரு டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போனால் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு வித் ஃபுல் ஆஃப் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வர ஒவ்வொரு சீனையும் க்ரௌடு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. த்ரிஷா, பிரகாஷ்ராஜ்னு எல்லா கேரக்டருக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ். எல்லாத்தையும் விட தளபதிக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸு சான்ஸே இல்லை. இந்த யங்ஸ்டர்ஸ் குரூ அப்படியே டிவி கேக்கு மாறினா 2026 நமக்கு தான். பாலிடிக்ஸ் அப்பார்ட் மூவிக்கு வருவோம். படம் ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸு, காமெடி சீன்ஸு, லவ் சீன்ஸுன்னு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போது விஜயும் த்ரிஷாவும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கில்லி படம் தான். ரீரிலீஸில் படத்தை பார்க்கும்போது அது அவ்வளோ கிளியராக தெரியுது. விஜய் அண்ட் த்ரிஷா ஆஸ் யூசுவல் ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி அள்ளுது. பிரகாஷ்ராஜ் வில்லத்தனம் வேற லெவல். மொத்தத்தில் கில்லி ரீரிலீஸ் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரீட். இப்போ நம்ம வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணுவோமா? கில்லி 2004 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது இப்போ இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோவா கிடையாது. 2004 நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிற புத்தம்புது திரைப்படமான கில்லி. இளைய தளபதி விஜய், இளம் நடிகை த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடித்து தரணி இயக்கத்தில் வித்யாசாகர் மியூசிக்கில் வெளிவந்திருக்கு கில்லி திரைப்படம். என்னதான் தெலுங்கு படத்தோட ரீமேக்னாலும் ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில். முதல்ல படத்தோட ஹீரோ இளைய தளபதி விஜய் மொத்த படத்தையும் தன்னோட தோளில் சுமந்திருக்காரு. விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கரிஸ்மேட்டிக்காகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இவர் ஸ்க்ரீனில் வர்ற ஒவ்வொரு சீன்ஸும் ஆடியன்ஸை அவ்வளோ என்ஜாய் பண்ண வைக்குது. இளைய தளபதி தமிழ் சினிமாவோட ஒரு அன்கிரவுண்ட் சூப்பர் ஸ்டாராக மாறலாம். அதுக்கு கில்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்குன்னே சொல்லலாம். இவரோட டான்ஸு, ஃபைட் சீன்ஸில் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, காமெடி டைமிங்னு ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோ மெட்டீரியல் விஜய். அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிட்றது அவ்வளோ மரியாதையா இருக்காதுமா, நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். இதே கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல அடுத்தடுத்த பிளாக் பஸ்டர்ஸும் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து கதாநாயகி த்ரிஷா, தமிழ் சினிமாவோட இளம் நாயகி, ரொம்ப அழகா இருக்காங்க. விஜயோட இவருக்கு இருக்க கெமிஸ்ட்ரி செம்ம. தமிழ் சினிமாவோட எவர் கிரீன் ஜோடியா மாறலாம். இது யாருக்கு தெரியும், இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட மோஸ்ட் வாண்டட் பேரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடிப்புலையும் பெருசா குறை இல்லை த்ரிஷாவுக்கு. பேர்லயே 3ன்னு நம்பர் வச்சிருக்க மாதிரி 6 இல்லை 9 யாராவது உங்களுக்கு காம்படிஷன் வந்தாதான் உண்டு. இல்லை மினிமம் 15 to 20 வருஷத்துக்கு பீக்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து படத்தோட வில்லன் பிரகாஷ்ராஜ். இவரோட நடிப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் இவரோட வில்லத்தனம் வேற லெவல். தமிழ் சினிமாவை இன்னும் சில வருஷங்களுக்கு தன்னோட வில்லத்தனத்தால் மிரட்ட போகிறாரு பிரகாஷ்ராஜ். விஜயோட அப்பா, அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லா கேரக்டரும் ரொம்ப நிறைவாக இருக்குது. ரீமேக் மூவின்றதுனால கதையோட கிரெடிட்ஸு டைரக்டருக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பெஸ்ட்டு கேஸ்டிங் பண்ணது மூவிக்கு பெரிய ப்ளஸ். அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். படத்தோட ரீ ரெக்கார்டிங், சாங்ஸ்னு எல்லாமே சூப்பர் ஹைப். எல்லா பாட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அப்படி போடு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக காலங்கள் கடந்து கொண்டாடப்படலாம். இந்த பாட்டு எல்லாமே செம்ம வைப். மொத்தத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கில்லிக்கு. சுமார் 20 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆனால் கூட இதே அளவு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.